கடவுள் உங்களுக்குள்ள ஒரு அலாதி திறமைய ஒளிச்சு வச்சுட்டுருக்காங்க. அந்த திறமைய நீங்க புரிஞ்சுக்காதனால தான் வாழ்க்கையில நீங்க முன்னேறல, இல்லன்னா வெற்றி பெறல. அது என்ன திறமை அப்டின்னா, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் உங்களால ரொம்ப கிரியேட்டிவா ஒரு முடிவ கொண்டு வந்துர முடியும். ஆனா, அத இன்னும் நீங்க உணரல. அந்த முடிவு பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சாதாரணமா இருக்கும். ரொம்ப சாதாரணமா நீங்க அத அப்ரோச் பண்ணீங்கனாவே, உங்களால அத வந்து அந்த ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷனா இருக்கட்டும், உங்கள வந்து பயமுறுத்துற ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், அதுலேருந்து உங்களால ஈஸியா வெளில வந்துர முடியும். ஆனா, நீங்க வந்து அந்த உங்கள்கிட்ட இருக்க அந்த வரத்தையே நீங்க இன்னும் உணரல. ஒரு விஷயத்த முடிச்சுட்டு ஒரு புது ஆரம்பம் எடுக்கணும். அது வந்து ரொம்ப சாதாரணமா உங்களால பண்ணிட முடியும். இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட். காலையில எந்திரிச்சு நீங்க ரெடி ஆயி வெளியில போற மாதிரி. அவ்ளோ சாதாரணம். ஆனா, அத நீங்க இன்னும் உணரல. ஏன் உணரல அப்படின்னு பார்க்கலாம். ஏன் உணர மறுக்கிறீங்க? இது வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் குடுத்த வரம். உங்களால ஒரு கொண்டாட்டத்த உருவாக்க முடியும். இந்த சோகமான சூழ்நிலைய ஒரு வரமா மாத்திக்க முடியும். அவ்ளோ பெரிய வரம் வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒளிச்சு வச்சிருக்காங்க. அத நீங்க உணர மறுக்கிறீங்க. ஏன் அப்டின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து தைரியமா எடுக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, மலைச்சரிவுலேருந்து கீழ குதிக்கிறாங்க. ஆனா கீழ தண்ணி இருக்கு. நீங்க நம்பி குதிக்கணும். என்ன அப்டின்னா, இங்க வந்து நம்ம அடிபட மாட்டோம் அப்டின்னு. ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்க நீங்க பயப்படுறீங்க. அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப சாதாரணமான ரிஸ்க் தான். அத கூட நீங்க எடுக்கல அப்டின்னா, வாழ்க்கையில நீங்க எதையும் சாதிக்க முடியாது அப்டின்னு பிரபஞ்சம் வந்து உங்கள குத்தி காட்டுது. குத்தி குத்தி காட்டுறாங்க. யூ ஆர் அ பிளெஸ்ட் சோல். நீங்க உங்ககிட்ட உங்க உங்களுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க அந்த வரத்த உணர மறுக்காதது தான் உங்க வாழ்க்கையில நீங்க பின்னடைஞ்சு நிக்கிறதுக்கான ஒரே காரணம். என்னைக்கு அந்த கிரியேட்டிவிட்டிய கையில எடுக்குறீங்களோ, ஒரு ஒரு விஷயத்த வேற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சின்ன தட. நீங்க ஆஃபீஸ் போறதா இருக்கட்டும், இல்லைன்னா காலேஜ் போறதா இருக்கட்டும், படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அத ஒரு சின்ன வேற மாதிரி யோசிச்சு அத பண்ணீங்க அப்படின்னா, அத உங்களால சாதிக்க முடியும். ஃபோட்டோகிராஃபர். ம். நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியல் மீடியால இல்லன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள வந்து வெளியில காமிச்சுக்கிறதுல தான் இருக்கீங்க. மேபி நீங்க வந்து உங்களுக்கு குக் பண்றது ரொம்ப பிடிக்கும். உங்களோட ப்ரொஃபஷன்லேருந்து நீங்க வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி இருந்தா கூட, உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க குக் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா கிரியேட்டிவா ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி யுனிக்கா ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. அது வந்து பெருசா வைரல் ஆகும். வைரல் வீடியோ ஸ்டார் இங்க பாருங்க. பின்னாடி வைரல் வீடியோ ஸ்டார் வருது. ஸோ நீங்க ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும். மேபி சோஷியல் மீடியானா உங்களுக்கு சின்ன பயம் இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம். பிரபஞ்சம் சொல்லுங்க கோ ஃபார் இட். கோ ஃபார் இட் அப்படின்றாங்க. ஏதோ ஒரு விஷயம். நீங்க சமைக்கிறதாகட்டும், இது சும்மா எக்ஸாம்பிள் தான் சமைக்கிறதுன்னு சொல்றேன். ஃபோட்டோகிராஃபர்னா நீங்க செய்ற விஷயங்கள வெளி உலகுக்கு காட்டுங்க. அது வந்து ரொம்ப கிரியேட்டிவா காட்டணும். நீங்க வந்து டெய்லி ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யாரையும் நான் தாழ்வா நினைக்கிறீங்க. சும்மா சாதாரணமா ஒரு தட்டில வச்சு ரொம்ப மோசமான ஒரு ஆங்கிள்ல ஃபோட்டோ எடுத்து, நல்ல ஃபுட்டு கூட அசிங்கமா தெரியிற மாரி அத எடிட் கூட பண்ணாம அப்படியே போட்டீங்கன்னா, யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. பட் பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, உன்னால பண்ண முடியும். புஷ் பண்றாங்க. இந்த புது ஆரம்பத்த நீ எடு. உனக்காக காத்துட்டு இருக்கிறது பாரு, பயங்கர வந்து வைரல் வீடியோ. நீங்க வந்து எடுக்க போற ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஒரு ஃபோட்டோவ போஸ்ட் பண்ணுங்க, பயங்கரமா வைரல் ஆக போறீங்க. இது வந்து ஆக்சுவலா ரிவர்ஸ்லேருந்து நான் தான் திருப்புனேன். நீங்க வந்து இவ்வளோ நாளா வைரல் ஆகாததுக்கு காரணம், நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நெறைய வந்து டிஐஒஎம் ட்ரை பண்ண சொல்றாங்க. ஒரு சில ஃபெயிலியர் அட்டெம்ப்ட்ஸ் நிச்சயமா இருக்கும். இந்த பேட்டர்ன உடைக்க சொல்றாங்க. நீங்க எங்கேயோ ஒரு பேட்டர்ன்ல சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பேட்டர்ன உடைச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில அலாதி முன்னேற்றம் இருக்கும். நீங்க வந்து பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே கிரியேட்டிவா யோசிக்கணும். டாக், ப்ளஷர் வித் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களோட கிரியேட்டிவ் ஐடியா. நீங்க கேஷுவலா பேசிக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பார்க் ஆகும். ஹார்ட் கடவுளே! அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள வந்து நீங்க பண்ண ஆரம்பிக்கும்போது உங்க வாழ்க்கையில எல்லாமே பெரிய பெரிய ஹிட்டா மாறும். எ லாங் ஜர்னி எய்தர் ஃபிசிக்கல், மென்டல் வில் லீவ் யூ வைஸர் அட் த எண்ட். நீங்க நீங்க மேற்கொள்ள போற ஒரு ஒரு தோல்வியான முயற்சியும், நீங்க தோல்விய தழுவுற ஒரு ஒரு முயற்சியும் உங்கள வந்து ரொம்ப நாலேஜபிளா ஆக்கும். மேபி நீங்க ஒரு புது ஆப் யூஸ் பண்ணுவீங்க. 2, 3 ஆப் அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க. 4வது ஆப் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத குடுக்குற ஆப்பா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கெயின் யூசுவலி கமிங் ஃப்ரம் சம்திங் யூ டிட் இன் த பாஸ்ட். நீங்க பாட்டுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. அது ஒரு நாளைக்கு ஹிட் ஆகும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எதையுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே உட்காந்துட்டுருக்கீங்க. இல்ல நான் வந்து நான் பெஸ்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு. பிரபஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெய்யி, பெஸ்ட்டுக்கு அப்புறம் போலாங்கிறாங்க. முயற்சி பண்ணுங்க. தோல்வி அடைவீங்க. திரும்ப முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வச்சுருக்கிறது வேற லெவல் ஆஃப் லைஃப். பணம் இருக்கு, புகழ் இருக்கு, ஹிட் ஆகுது பாருங்க. சாரி யூ வில் பி பிளேயிங் அ டிஃப்ரெண்ட் ரோல். நீங்கள் வந்து வேற ஒரு விஷயத்த ப்ளே பண்ணுறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் குள்ளாவை மாற்றி போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மடில் அன்கிளியர் திங்கிங். இதுதான் உங்களோட பிரச்சனை. ரொம்ப கிளியராக திங்க் பண்ணி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிட்டு தான். நீங்கள் வந்து குழம்பிக்கிறீங்க. என்னால் பண்ண முடியாது. பிரிட்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் கம்மிங் த ப்ராப்ளம். நீங்கள் வந்து எந்த கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அது வந்து நீங்கள்
அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அல்வா தான். அப்படி அல்வா பிட்டு வாயில் போட்டு அது அப்படியே உள்ளே போகிற மாதிரி தான் பிரபஞ்சம். ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. உங்களோட ஆர்டினரி லைஃப் தான், நீங்கள் பெருசாக எதுவும் யோசிக்க வேண்டாம். ரொம்ப கீழே போயிடுங்க, அதாவது கிரவுண்ட் லெவலுக்கு போயிடுங்க. ரொம்ப சாதாரணமாக யோசிக்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பெரிய எடிட்டர் வேணும், பெரிய சாஃப்ட்வேர் வேணும், 2 ஸ்க்ரீன் வேணும். இன்னும் உன்னால் மொபைல்லே பண்ண முடியும். நாங்கள் வச்சுருக்கோம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நீ வந்து முயற்சி பண்ணி போஸ்ட் பண்ணுறதுல மட்டும் வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிங்க, அவ்வளோதான் விஷயம். இங்கே உங்களால் பண்ண முடியுங்கிறாங்க பிரபஞ்சம். எப்படி நீங்கள் எதை வந்து ஓவர் கம் பண்ணணும்னு பார்க்கலாம். என்ன டவர்? வாட் இஸ் திஸ் டவர்? What is this tower, spirits? கடலோட ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு வருது. என்ன டவர் அப்படின்னு பார்க்கலாம். வெற்றி, ஏஸ் ஆஃப் சோர்ஸ், கிளாரிட்டி. இந்த டவர் மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு புது ஞானத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் காயப்படுவீங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த டவர் மூமெண்ட் ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்த கத்தியோட முனையில் ரத்தம் இருக்குது. உங்கள் ரத்தம் வேர்வை சிந்தி தான் பண்ண போகிறீங்க. ஆனால் அதை உடைக்கிறாங்க பிரபஞ்சம். இது இல்லை நீ போகிற பாதை, இது உங்களுக்கு வலிக்கும் நிச்சயமாக. இல்லைனா அந்த வழியில் தான் நீங்கள் பெருக்கீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்லுங்க, அந்த வழியை கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன்னா இங்கே உனக்காக நாங்கள் கட்டி வச்சுட்ருக்க கோட்டை வேறு மாதிரி, நீ எங்கேயோ தவறான பாதையில் போயிட்டுருக்க. இது கொஞ்சம் ரத்தம் சிந்துற மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுத்துட்டு நீ வந்து க்ரியேட்டிவாக யோசி. எல்லாமே உங்களுக்கு வந்து வேகமாக புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வழியில் உழண்டுட்ருக்காதீங்க, வெளியில் வாங்க. 8 of Wands, க்ரியேட்டிவ் ஐடியாஸ் ஒன்று மேலே வந்து உங்களை அடிச்சுட்டே இருக்கும். குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், இது எங்கே கொண்டு போய் உங்களை விடு. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் இப்போ வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இந்த டவர் மூமெண்ட் உங்களை இங்கே தான் சிக்க வைக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஞானம் பிறக்குது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஐடியாஸ் வருது. அப்போ ஒரு ஐடியா அடுத்த ஐடியா அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே போங்க. நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீங்கன்னா குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், க்ரியேட்டிவ் எனர்ஜி. நீங்கள் பார்க்குறது மாஸ்குலினாக இருந்தாலும் அந்த ஒரு பெண் எனர்ஜியில் இருக்கிறது வந்து இன்னுமே பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா பெண் அந்த ஃபெமினன் எனர்ஜியால் தான் உருவாக்க முடியும். ஆண்களால் அந்த மாஸ்குலின் எனர்ஜி வெறும் வந்து ப்ரொடெக்டர் தான், உருவாக்க முடியாது. நீங்கள் வந்து இங்கே குயின் ஆஃப் பென்டிகல்ஸில் இருக்கீங்க. உங்களால் சாதிக்கவும் முடியும், உங்களை சுற்றி இருக்கவங்கள போற்றி பாதுகாக்கவும் முடியும். அதே சமயம் வந்து அந்த ஃபெமினன் எனர்ஜியை தழுவவும் முடியும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் போடணும். இட்ஸ் லைக் மைடாஸ் டச். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, கோ ஃபார் இட், கோ ஃபார் இட், கோ ஃபார் இட். யோசி. நீ வந்து உன்னை நான் இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நீ அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கணும். நீ எப்போ பார்த்தாலும் எல்லாரும் பண்ணுறதே பண்ணிகிட்ருக்க. நிறுத்து, யோசி. திரும்பவும் சொல்கிறாங்க யோசிச்சு நீ நினைக்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பி. ஒன்று ஏதாவது ஒன்று ஹிட் ஆகும், அதுதான் உன்னோட ஸ்பார்க், பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தயங்கி நிற்கிறதுக்கும் உங்களை பிரபஞ்சம் அடித்து உட்கார வச்சுருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னா, உங்களை வெற்றியை நோக்கி தள்ளுறாங்களே தவிர உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு இல்லை. மடில்டு திங்கிங். குழப்பத்தை நிறுத்திட்டு தெளிவாக யோசிங்க. தெளிவாக யோசிச்சு ஒரு அடி மேலே ஒரு அடி. இங்கே பார்த்தீங்கன்னா 8 of Wands ரொம்ப குவிக்காக எல்லாம் நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பேட்டர்னை மாற்றுங்க, மாற்றி யோசிங்க. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிங்க. ரொம்ப சாதாரணமாக யோசிங்க, அடிமட்டத்துக்கு போய் யோசிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பேசிக்காக இருக்கவங்க என்ன தேடுவாங்க அப்படின்னு பாருங்கள். அதுதான் உங்களோட விட. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.